பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனித, பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தா. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனித. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறி தேவ மனித. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் சிவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர். வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய ஏக்க பெருமூச்சுகளை கேட்கிறவராக அறிந்தவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கூடி வருவது ஆண்டோடைய திருவுள்ள சித்தம். நம்மை அழைத்து வருவதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிகளை தோத்திரங்களை ஏறெடுப்போம். துதிகள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆண்டவர் நம்மத்திலே மகிமைப்படும்படியாய் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிப்போம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, தேவாவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, இந்த நாளின் தியானம் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், நம்ம ஒருமனப்பட்டு ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எலியா கர்த்தரை நோக்கி அப்படியாய் கருத்தாய் ஜபித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது போல நம் வாழ்விலேயும் கடவுளை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தரும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், உடைய பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற விக்கிரக ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முன்னெப்போதும் இல்லாத காலங்களைப் போல் இந்த காலத்தில் விக்கிரக ஆராதனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு காலகட்டம். விக்கிரகத்தினுடைய கோயில்கள் புதிதாக கட்டப்படுகின்ற காலகட்டம். பல இடங்களிலே பிற சமயத்தினுடைய மத வழிபாட்டு தலங்களையெல்லாம் அவர்கள் அதை இடித்து மீண்டுமாக புதிய விக்கிரக கோயில்களை கட்டுகிற ஒரு சூழல். இந்த நேரத்தில் இந்தியாவில் செயல்படுகிற எல்லா விக்கிரகங்களுக்காக ஜெபிக்க கடவுள் நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நமது படப்பை பகுதியில் இருக்கிற விக்கிரக ஆராதனையுடைய எல்லா கோயில்களுக்காக ஜெபிப்போம்.
கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய திருச்சபையின் வழியாக விளங்க பண்ணும்படியாக விக்கிரங்களை வழிபடுகிற மக்கள் மெய்யான ஆண்டவரை தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக நாம் செபிப்போம். விக்கிரக ஆராதனையில் வழியினாக பல்வேறு விதமான பலியிடுதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அவைகளிலிருந்து தேசத்தை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் யாராவது ஒருவர் இந்த காரியத்துக்காக செபிப்போம். இணைந்து செபிப்போம். மற்றவங்க ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விக்கிரக வழிபாடுகள் இருக்கிற இந்தியாவை மீட்கப் போகிறதுக்காய் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலே பெயர் வாசிக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பத்தில் தமது மகிமை விளங்க பண்ணும்படியாய், கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தினால் குடும்பத்தை வழி நடத்தும்படியாய், அந்த குடும்பத்தில் நன்மை நடக்கும்படியாய் ஜெபிப்போம். திருமதி சரோஜினி குணசேகரன் அவர்கள், வசந்தகுமார் அவர்கள், சாமுவேல் ஜோதி தன்ராஜ் அவர்கள், வேலண்டைன் டேவிட் அவருடைய குடும்பம், ஞானசேகரன் வசீகரன் அவருடைய குடும்பம், வேதநாயகம் அவருடைய குடும்பம், விக்டர் அன்புராஜ் அவர்கள் குடும்பம், விக்டர் டேவிட் அவருடைய குடும்பம், புனிதா செல்லையா அவருடைய குடும்பம். மீண்டுமாய் வாசிக்கிறேன். சரோஜினி குணசேகரன், வசந்தகுமார், சாமுவேல் ஜோதி தன்ராஜ், வேலண்டைன் டேவிடார், ஞானசேகரன் வசீகரன், வேதநாயகம், விக்டர் அன்புராஜ், விக்டர் டேவிட், புனிதா செல்லையா. இந்த குடும்பங்களுக்காக யாராவது ஒருவர் அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து செபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
ஆமீன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலே நன்மை செய்ய போவதுக்காய், ஆசீர்வதித்து வழிநடத்த போவதுக்காய் கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீறு கொண்டு எழுவீரே சுவீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யுத்த சிங்கமே. ஏகோவானிசி ஏகோவானிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கோடியே. உட்காருவோம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அத்தியாயம் வசனங்கள் 38 41 முடிய நம்மிலே யாராவது ஒருவர் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18 வசனங்கள் 38 41 வரை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற இறைவேண்டலுக்கான தலைப்பு கர்ஜிக்கின்ற இறைவேண்டல். மார்ச் மாதம் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசஸ் என்கின்ற அந்த பாக்டீரியாவினாலே இந்த காசநோய் உருவாகிறது என்று சொல்லுகிறார்கள். 1.7 மில்லியன் மக்கள் இந்த காசு நோயினாலே இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. ராபர்ட் கோச் என்பவர் 1882ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த நோயை கண்டுபிடித்தார். 1982ஆம் ஆண்டு நூற்றாண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. 1996ஆம் ஆண்டிலிருந்து WHO காசநோய் விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகின்ற காசு நோய் குறித்து விழிப்புணர்வு நமக்கு தேவை. தொடர் இருமல், காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, அது தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதற்கான முறையான மருத்துவ சிகிச்சை இந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மை வழிவகுக்கின்றது. இரண்டாவது, இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். பிஷப் ஆஸ்கார் ரொமாரியோ எல் சால்வடார் என்கின்ற பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பேராயர். அவர்கள் இந்த நாளிலே தீவிரவாதிகளாலே கொலை செய்யப்பட்டார்கள். ஆகையினாலே சர்வதேச மனித உரிமை மீறல் பற்றி பாதிக்கப்பட்டவர்களை குறித்த சிந்திக்கின்ற ஒரு நாளாக மார்ச் மாதம் 24ஆம் நாள் நினைவு கூறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, 2010 முதல் வன்முறையினால் மனித உரிமைகளை இழந்திருக்கின்ற மனிதர்களுடைய பேராபத்திலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்று சிந்தனையையும்
மனித உரிமையினால் உயிர் இழந்தவர்களை நினைவு கூறவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் இந்த ஆஸ்கர் ரொமாரியோ அப்படின்ற ஒரு படம் இருக்கிறது, மிக அழகான ஒரு படம். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த படத்தை பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக ஒரு பேராயராக தன்னுடைய திருப்பணி செய்து ஆல்டரில் சுட்டு கொண்டுட்டாங்க அவரை. அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். த ப்ரேயர் ஆஃப் எலிசா. அன்புக்குரியவர்களே, எலிசா என்கிற பெயருக்கு யாவே, ஆண்டவரே என் கடவுள் என்று பொருள். பைபிளில் இறக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 மனிதர்கள், ஒன்று ஏனோக்கு, மற்றொருவர் எலியா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இவருடைய ஊர் திஸ்பி என்கின்ற அந்த ஊரில் பிறந்தவராக இருக்க வேண்டும். தளராத விசுவாசத்தாலும் கலைப்படியாத கீழ்ப்படிதலினாலும் கடவுள் தனக்கு அளித்த கடமையை அஞ்சாத உறுதியுடன் நிறைவேற்றின ஒரு இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர். மறுரூப மலையில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அவர் இறந்து போகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார் சுழல் காற்றில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதோட பைபிளில் மறுரூப மலையில் யோவான், யாக்கோபு, பேதுரு போகும்பொழுது மோசே, எலியா அவங்களோட ஆண்டவர் பேசுகிற அந்த காட்சியை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த எலியா மீண்டும் வருவார் என்கின்ற நம்பிக்கை யூதர்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ஆமாம், எலியா திரும்ப வருவார் அப்படின்னு அவங்க இன்னும் விசுவாசிக்கிறாங்க. யாக்கோபு 4:17 எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் என்கின்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம மாதிரி வாழ்ந்த ஒரு சராசரி மனிதர் தான் இந்த எலியா. திருமறையில் 8 அற்புதங்களை எலியா செய்திருப்பதற்கான குறிப்புகள் இடம்பெறுகின்றன. நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போனீங்கன்னா அங்கே கர்மேல் மலை அப்படின்னு ஒன்று உங்களுக்கு காட்டுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு தெரில. இந்த கர்மேல் மலையில் ஒரு எலியாவினுடைய சிலை மிக கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வாள் கையில் வச்சுருப்பார், கோபமாக இருக்கிற மாதிரி. நம்ம பல நேரங்களில் பிற சமய கடவுள்கள் இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியும் நம்ம கிறிஸ்தவத்தில். அங்கே மட்டும்தான் எலியாவுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது கர்மேல் மலையில் பாகாலை வணங்குகிற 450 பொய் இறைவாக்கினர்களை எலியா கொன்று குவித்த இடம் என்று அதை சொல்லுகிறாங்க. ஒரு பெரிய கத்தி, கீழே ஒரு பாகாலுடைய இறைவாக்கினர் மேலே எலியா கால் வச்சுட்டு கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலை அங்கே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எலியா பற்றி பார்க்கிற பொழுதெல்லாம் நெருப்பு அவருக்கு மாதிரியாக இருக்கிறது. சில நேரம் வைராக்கியமாக இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்கள்ல அவன் நெருப்பு மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல. எலியாவினுடைய வாழ்க்கையில் கடவுளை பற்றின அந்த பேரார்வம் அல்லது நெஞ்சுறுதி அவரை நெருப்பு மாதிரி வாழ வச்சது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே என்னமோ எலியா பாகால் இறைவாக்கினர்களுக்கு முன்பாக ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அதே போல் அவருடைய வாழ்வின் இறுதியில் அவர் சுழல் காற்றில் பர்வதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது கூட அந்த அக்கினி இறங்கி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்கின்ற குறிப்பை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியா இறைவாக்கினர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் என்பது ஒரு கடுமையான காலம். ஏனென்று சொன்னால், சாலமோன் அரசரை பற்றி நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. ஞானத்தை கடவுளுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவர். இந்த சாலமோன் அரசனுக்கு பின்னாடி இஸ்ரவேல் நாடு 2ஆக பிரியுது. ஒன்று வடக்கே இருக்கிற நாடு இஸ்ரவேலாகவும் தெற்கே இருக்கிற நாடு யூதாவாகவும் பிரிகிறது. அப்போ வடக்கே இஸ்ரவேலை ஆட்சி செய்ய வந்தவர் தான் ஆகாபு என்கிற ஒரு அரசன். இந்த ஆகாப்பு சீதோ நாட்டை சேர்ந்த பெனிசியா என்கின்ற இசபேலை அவர் திருமணம் செய்து கொள்ளுகின்றார். இவங்க கடவுளை அறியாத ஒரு பெண். மனைவியாக வந்தவங்க கணவனுக்கு மனைவியாக குடும்பத்தில் இருந்தால் நல்லது. ஆனால் அரசியலில் தலையிட ஆரம்பித்தாங்க. அப்படி அரசியலில் தலையிட ஆரம்பித்த உடனே அரசனும் அதற்கு உடன்படுகிறார். அதுவரை கடவுளை வணங்கி கொண்டிருந்த வடக்கு இஸ்ரேல் இப்பொழுது பாகால் என்கின்ற பிரதெய்வ வழிபாட்டை பின்தொடர்கின்ற ஒரு நாடாக மாறுகிறது. கடவுளை வணங்குவதை கைவிட்டு நாட்டின் அரச சமயமாக இந்த பாகால் வழிபாடு நாட்டில் ஆரம்பிச்சுது. பாகால் அப்படின்றது யாரும் இல்லைங்க,
அன்றைக்கி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மழையை கொடுக்குற கடவுள். நம்ம இந்திய சமயத்தில் பார்த்தோம்னா வர்ண பகவான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவருக்கு என்ன பேருன்னா, அவர் மழையை கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பாகால் தெய்வம் என்பது மழையின் கடவுளாக, புயல்களின் கடவுளாக அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள். ஆகையினால அந்த நாடு செழிப்பாக இருக்குதுன்னா அதுக்கு பாகால் தான் காரணம்னு சொல்லி நினச்சாங்க. இந்த சூழலிலே தான் நாடு பஞ்சத்துக்குள்ளாக வருகிறது. அப்பொழுது கர்த்தர் எலியாவை ஆகாபினிடத்தில் அனுப்புகிறார். அப்படி ஆகாபினிடத்தில் சென்ற கடவுள் இந்த தேசத்துக்கு மழையை கொடுக்கின்றவர், நான் வணங்குகின்ற யாவே கடவுள் என்று தர்க்கம் பண்ணுகிறார். அப்பொழுது இல்லை இல்லை, நாங்கள் வணங்குகின்ற பாகால் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகிற பொழுது அவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது. ரைட், நீங்கள் வணங்குகிற கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் கர்மேல் பர்வதத்திற்கு வாருங்கள் என்று எலியா அங்கே ஒரு சவாலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புறம் 450 தீர்க்கதரிசிங்க, இன்னொரு புறம் 400 தீர்க்கதரிசிங்க. இவங்க எல்லாரையும் எலியா கர்மேல் பர்வதத்திற்கு அழைக்கின்றார். உண்மையான கடவுளாக இருந்தால், அவர் இயற்கையின் கடவுளாக இருந்தால் 2 பலிபீடங்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த பலிபீடத்துக்கு முன்பாக காலை விறகுகள் அடுக்கப்படுகிறது. நாம் யார் வணங்குகிற கடவுள் உண்மையான கடவுளோ அந்த கடவுள் இந்த தகன பலிகளை பட்சித்து போட வேண்டும். அப்போ எல்லாரும் கூடி வராங்க. அப்போது எலியா இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறாரு. வானத்திலிருந்து அக்னி இறக்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள். அன்புக்குரியவர்களே, பாகாலின் 450 இறைவாக்கினர்கள் ஒரு புறம், ஒரே ஒரு தனியாளாக கடவுளுக்காக கர்ஜிக்கின்ற ஜெப வீரனாக இங்கே எலியா ஒரு புறம். 2 பலிபீடங்களும் அமைக்கப்பட்டு பலிக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இவங்க உருள்றாங்க, பிறல்றாங்க. 450 பேர். என்ன நடக்கலை? வானத்திலேருந்து அக்கினி வரல. மதியம் வரைக்கும் போராடி பார்க்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, வானத்திலேருந்து அக்கினி வரவில்லை. எலியா அதற்கு பிறகு அந்த பலிபீடங்களை செப்பனிட்டு கடவுளை நோக்கி இறைவண்டல் செய்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்து போட்டது. எனக்கு அன்பானவர்களே, இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2 வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கராப் என்கிற வார்த்தை. அதுக்கு என்ன பொருள்னா அருகில் வருதல். அடுத்து அல்லாஹ் என்கின்ற இன்னொரு எபிரேய வார்த்தை, மேலே செல்வது. பலியெல்லாம் அப்படியே மேலே உயர எழும்பி செல்வது. இதில் நம்ம கவனிக்கிற ஒரு வசனம், கீவேர்டு என்னென்னா, அந்த மக்களெல்லாம் தூரம் நிற்கிறாங்க. இவங்க போராடி பார்த்தாங்க, நெருப்பு இறங்கலை. எலியா என்ன பண்ணுறாரு, கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றாரு. நம்ம சில நேரத்தில் இந்த வித்தை எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, கிட்ட வாங்க பாருங்கன்னு கிட்ட கூப்பிடுவோம். என்னன்னா அங்கே என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அப்போது யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம்ல, எலியா கருத்தாய் ஜெபம் செய்தார் என்று சொல்லி அவர் பாருங்கள், அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு கடவுளை நோக்கி கேட்டருளும் என்று ஜெபித்த பொழுது மக்கள் அழைக்கிறார். நான் வணங்குகிற கடவுள் பொய்யான கடவுள் இல்லை, மேஜிக் எதுவும் பண்ணலை, வாங்கன்னு சொல்லி அருகில் வரவழைத்து அவர் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தகன பலிகளை பட்சித்து போட்டது. இந்த செய்தி எசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த ஜபம் அற்புதம் நடைபெறுவதற்கு பிறகு தான் நம்ம வாசித்தோம். 1 ராஜாக்கள் 18:38 பிறகு 7 முறை அவர் அந்த இடத்துல ஜெபித்து அங்கே கையளவு மேகம் வருகிறதை பார்க்க 3 வருஷம் மழை இல்லாமல் அந்த தேசத்தில் இந்த ஜெபத்தினால் மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எசபேல் இதை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைகிறாள். அவள் உடனே அந்த எலியாவை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எலியாவை பிடித்து கொலை செய்வேன் என்று சபதம் செய்கிறதை பார்க்கிறோம். கடவுளுக்காக வைராக்கியமாக சபதம் செய்கிற எலியா ஒருபுறம், கடவுளின் அடியவராக நன்மை செய்தபடினாலே அவரை கொல்ல வகை தேடுகின்ற எசபேல் ஒருபுறம். எலியாவுடைய வாழ்க்கை ஒரு முரண்பாடான வாழ்க்கை அப்படின்றது அவருடைய வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியும். இங்கே அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அப்படியே டோட்டலாக மாறிடுது எல்லாம். ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார், அடுத்த வினாடி உயிருக்கு பயந்து அவர் ஓரே பர்வதத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்னென்னா, மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, பலரது வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் வெற்றிடம் ஏற்படுவது உண்டு. எலியா அப்படி போய் சோர்ந்து போய் மன உளைச்சலில் ஒரு சூறை செடியில் கீழே படுத்துகிறார். கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல அவரை சந்தித்து எலியாவை எழுந்துரு என்று சொல்லி அவருக்கு முன்னாடி அப்பத்தையும்
தண்ணீரையும் வைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கடவுள் எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் சுற்றி முற்றி பார்க்க யாருமே இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவரை பார்க்குறதுக்கு கூட யாருமே இல்லை. தண்ணிக்கான சாத்தியமே இல்லை. ஆனால் கடவுள் தேவதூதனை எலியாவுக்காக அனுப்புகிறதை பார்க்கிறோம். மன உளைச்சலிலே, பல நேரங்களிலே நாம் விரக்தியிலே சோர்ந்து போகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் எலியாவை தம்முடைய தூதர் வழியாக சந்திக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக நீ எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எலியா எழுந்து சாப்பிட்றாரு. பிறகு 40 நாள், அதாவது இந்த பகுதி சொல்லுவாங்க, அவர் திரும்பி வர்றதுக்கு 40 நாள் ஆச்சு. அப்போ போகிறதுக்கு 40 நாள் ஆயிருக்கும். ஆனால் அந்த போகிற 40 நாள் அவருக்கு தெரில. ஏன்னா உயிர் பயம், எப்படியாவது தப்பிச்சுக்கணுன்ற பயம். இப்போது கடவுள் அவரை பலப்படுத்துகிறார். மீண்டுமாக 40 நாட்கள் பயணித்து வந்து ஓரே பர்வதத்தை அடைகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பலனானது எலியாவை கடவுளுக்காக வைராக்கியமாக திருப்பணி செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் எலியாவோடு கூட இறைப்படுகின்ற பொழுது நீ பர்வதத்தில் ஏறிவா என்று சொல்லி அழைக்கிறார். கடவுள் எலியாவுக்கு கொடுத்த காட்சி 3 பகுதிகள் அங்கே பார்க்குறோம். சூறாவளி வருகிறது, தீ வருகிறது. 2 இடத்துலையுமே கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கல. 3வது ஒரு பெருத்த அமைதி ஏற்படுகிறது. அந்த அமைதியிலே கடவுள் எலியாவுக்கு காட்சி தருகிறதாக திருமறை சொல்லுகிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனவிரக்தி, சோர்வு, இப்படிப்பட்ட சூழல்களில் கடவுளை நம்மால் காண முடியாது. நம்முடைய மனம் அமைதிப்படுகின்ற பொழுது கடவுள் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தனி ஆளாக உண்மையை பற்றிய வைராக்கியம் எலியாவுக்கு இருந்தது. உண்மையை பற்றி கொள்ளுகிறவர்கள் பல நேரங்களில் தனித்து விடப்படுகிறவர்களாக காணப்படுகலாம். ஆனாலும் தனித்து விடப்பட்டாலும் கடவுளுக்காக நாம் உறுதியாக நிற்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் என்பதை இந்த எலியாவினுடைய இறைவண்டல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளை அறியாத மக்கள் மத்தியிலே கடவுளை அறிவிக்க ஒரு வாய்ப்பாக இந்த ஜெபத்தை எலியா பயன்படுத்தி கொள்ளுகின்றார். கடவுளை மக்களை கிட்டி சேருவதற்கான ஜெபமாக இந்த ஜெபம் அங்கே எலியா ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே கடவுளுடைய மீட்பையும் கடவுளுடைய ரட்சிப்பையும் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் கடவுளிடத்தில் கிட்டி சேருவதற்கான ஊக்கத்தை இந்த ஜெபம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நம்மிடத்தில் ஜெபிக்க வருகிற பல மக்கள் உண்டு. அவர்களிடத்தில் உண்மையாகவே நாங்கள் வணங்குகிற கடவுள் உனக்கு நன்மை செய்வார், உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி கடவுளை அறிமுகப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற தருணங்கள் வரும்பொழுது நம்ம எப்படி செயல்படுகிறோம்? ஒருவேளை நம்ம தனிநபராக இருந்தாலும் கடவுளை நோக்கி கருத்தாக ஜெபிக்கின்ற பொழுது எலியாவை போல கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நிறைவாக, அதிகமான இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை அதிகமான இயந்திரங்கள் அல்ல, அமைப்புகள் அல்ல, குழுக்கள் அல்ல, அல்லது மாடல் ட்ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நவீனத்துவம் அல்ல. பரிசுத்த ஆவியினால் பயன்படுத்தப்பட்டு வல்லமையாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள் திருச்சபைக்கு தேவை. எலியாவின் ஜெபம் நமக்கு இந்த அறைகூவலை கொடுக்கிறது. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம் அனைவரையும் வழி நடத்தி காப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.